ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி வந்துட்டு அடுத்த வாரம் யார் கேப்டனாக வரப்போகிறாங்க அப்படின்றத நிர்ணயிக்கக்கூடிய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் வாங்கினாங்க அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். சூப்பரான சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு அப்டேட் என்னென்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி ப்ரொமோன்லேயே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கழுவி ஊற்றிருப்பாங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ரஞ்சித் அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு கூட இருக்கிற தர்ஷிகா, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில பேர்லாம் போட்டு தாக்கியிருப்பாங்க. ஸோ இப்போது கிடைத்த தகவல் படி அவங்க ரெண்டு பேர் தான் வந்துட்டு இந்த வாரம் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வாட்டி வந்துட்டு பிக் பாஸ் வந்து ஏதாவது ஒரு சரியான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு. நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரமும் இந்த ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்க்கு பிக் பாஸ் கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஏன்னா போன வாரம் வந்துட்டு ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா பண்ண வேலைகள் வந்துட்டு பிக் பாஸ்க்கு செம்ம கோவத்தை கொடுத்ததுனால உப்பு இல்லாத சாப்பாடாக கிட்டத்தட்ட 1.5 நாள் நினைக்கிறேன், 1.5 நாளோ 2 நாளோ போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. அவங்க கெஞ்சுறாங்க, படுத்து உருள்றாங்க, என்னென்னமோ போராட்டம் பண்ணுறாங்க, சாப்பிட மாட்டோம், உண்ணாவிரதம் எடுக்கிறாங்க. இதை தான் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சார். அதுக்கு முன்னாடி அதே மாதிரி தான் ஒரு சில பேரை வந்து அவருக்கு தெரியும் இவங்க நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, இவங்கள போய் மக்கள் வந்துட்டு உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்துட்டு இவங்கள அதாவது நல்ல கெட்ட ஒஸ்ட்டில் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்களே, இவங்களுக்கு நம்ம பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களாக பண்ணியிருக்காங்க. அது முத்துக்குமாரன் தான் ஒரு பெரிய சாட்சி. ஏன்னா முத்துக்குமாரனோட கேம் பிடிச்சி போய் தான் பிக் பாஸ் வந்து அவருக்கு என்ன ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு கொடுத்தாரு உங்கள் எல்லாருக்குமே ஞாபகத்து இருக்கும் என்ன பனிஷ்மெண்ட்டு. முத்துக்குமாரன் நான் வர்ஷினி ஒரு வாட்டி வந்திருப்பாங்க, அதே வர்ஷினியும் ராணா ஒரு வாட்டி வரும்போது அவங்க ரெண்டு பேரையும் வந்து எடுபடி வேலையாட்கள் மாதிரி மாற்றினார். ஸோ பிக் பாஸ்க்கு தெரியும் இந்த வீட்டில் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு. தீபக்கை சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பிக் பாஸ், அதுக்கப்புறம் முத்துக்குமாரன் சொல்லியிருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பாராட்ட மாதிரி இது வரைக்கும் வேறு யாரையாவது பாராட்டுகிறாரு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஸோ இந்த வாட்டி இந்த 2 ஜோடி, அதாவது நம்ம ரஞ்சித் அண்ட் பவித்ரா இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்கன்றதை நான் பொறுத்து தான் பார்க்கணும். நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன், ஏன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட 15 பேர் இருக்காங்க. 15 பேர்லேயும் இவங்க 2 பேர் மட்டும் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா சத்யா இருக்கார், நல்லா இரும்பு மாதிரி இருக்கார். இந்த இரும்பு வந்து துரும்பாக்கிறது அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தூக்கி போட்டால் தான் துரும்பாவர். அவரை பெஸ்ட்லேயும் போடுறது கிடையாது, ஒஸ்ட்லேயும் போடுறது கிடையாது, கண்டுக்கிறதும் கிடையாது. அவரும் இன்னமும் இஷ்டத்துக்கு ஓடிக்கணும். இதில் என்ன கொடுமைனா வெளியில் இருக்கிற ரிவ்யூஸும் அவரை கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்துட்டு அவர் அந்த டென்ஷன், அந்த போராட்டத்தில் வந்து டென்ஷன் ஆகிட்டு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டார். ஆனால் இது வரைக்கும் வெளியில் எதாவது வந்துச்சா பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை வந்துட்டு ராணாவும் பாருங்கள் வைல்ட் கார்டு என்ட்ரில் வந்தார். அவர் பேசுறது எவ்வளோ பயங்கர வைரலாக போச்சு. இதே முத்துக்குமரன் சொல்ல மாட்டார் சொல்கிற ஒரு பேச்சுக்கு. இதே விஜய் விஷால், ஜாக்லின் இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா இந்நேரம் காட்டு தீ மாதிரி நேற்று வைரலாக இருக்குமா இல்லையா? ஆனால் சத்யா பேசுன அந்த வார்த்தை கூட வைரலாக போகல. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு கண்டஸ்டன். ஆனால் அவரை தூக்கி இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் போடுறாங்களா? போட மனசு வர மாதிரி. சரி போன வாரம் ஃபுல்லாக ஏதாவது பண்ணாரா? பண்ணலை, என்னத்தை சொல்ல. ஆனால் பவித்ராவும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க வச்சுக்கோங்க. ரஞ்சித் சார் அந்த மாதிரி தான் இருந்தார். அதே மாதிரி ரயான் அப்படி தான் இருந்தார். லாஸ்ட்டாக கொஞ்சம் பண்ணார் அந்த யூனியன் லீடராக அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால. ஆனால் இந்த பக்கம் வந்து அதே மாதிரி தர்ஷிகாவும் லாஸ்ட்டாக தான் பண்ணாங்க. மற்றபடி அவங்களும் சும்மா தான் இருந்தாங்க. விஜய் விஷால் அதே மாதிரி தான் இருந்தார். விஜய் விஷால் மேனேஜருக்கும் ஒன்றுமே பண்ணல. இதில் வந்து கொஞ்சோண்டு யாராவது நம்மளை குறை சொல்லிருக்கூடாது கொஞ்சோண்டு பண்ணார். ஆனால் ஒரு சில விஷயங்கள் நல்லா இருந்துச்சு சத்யாவை கம்பேர் பண்ணும்போது. சரி என்னத்தை பண்ணுறேன் சார், நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக ரஞ்சித் அண்ட் பவித்ரா வந்திருக்காங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா கரெக்டான சாய்ஸ் தான். பட் இருந்தாலும் சத்யாவில் வந்திருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. ஆனால் 3 பேர் கொடுக்க முடியாது. சரி, அதே மாதிரி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ சுட உங்களுக்காக காத்துட்ருக்கு. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.